வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா லான்ச் ஆகிற Oppo A3X 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல் ஃப்ரம் Oppo. ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இந்த பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வர்ஸ், இப்போ வந்து நம்ம கிட்ட Oppo A3X 5G அப்படிங்கிற மாடல் இருக்குது. மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்போவில் இப்போ ரீசெண்டாக எப்படி டிசைன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்களோ அது மாதிரி ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் ஷாக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nit அல்ட்ரா பிரைட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிலெலாம் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஒரு 4 years டியூரபிள் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் யாரும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக 4 வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 45 watts ஃப்ளாஷ் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிளாஷ் டச் வித் IP54 ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் Oppo A3X 5Gங்க. இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா 4GB and 64GB வேரியன்ட் ஸ்டேரி பர்பிள் அப்படிங்கிற கலர். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் 45 watts சூப்பர் வாக் ஃப்ளாஷ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. வந்து வெயிட்டாலாம் இல்லை, உங்களுக்கு வந்து லைட்டாக தான் இருக்குது. சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு USB இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா C டைப் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சைடில் வச்சிடலாம். ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாரி பர்பிள் அப்படிங்கிற ஒரு கலர். அப்படியே கிளிட்டர் ஆகுதுங்க, ஷைனிங்காக இருக்குது. ஒரு ஷைன் ஃபினிஷில் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கிளிட்டரிங் பர்பிள் கலரில் இருக்குது. ஃபோனுடைய லுக் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்ட்டி போகிறதுனால இந்த ஃபோன் அப்படியே சும்மா எடுத்துகிட்டு போனாலே எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்கும். சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்பிள் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பட் பிளாஸ்டிக் பாடி தான். பவர் பட்டன் அண்ட் வால்யூம் கீ இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரொவிஷனும் கிடையாது. இயர்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்வலாக ஒரு இன்விசிபிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. C டைப் சார்ஜிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். பண்ணிட்டோம். இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சிம் நீங்கள் போட்டுக்கலாம். சிம் 2க்கு பதிலாக நீங்கள் மெமரி கார்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இட்ஸ் அ ஹைப்ரிட் ட்ரே. இப்போ வந்து நம்ம Oppo A3X 5Gயை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். Oppo A3X வந்து சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சுங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபோனுடைய கலர் மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இதோடைய சைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.67 inch IPS LCD டிஸ்பிளேங்க. பட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளாண்டா கூட ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு IP54 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி ப்ராசர் கொடுத்துருக்காங்க. 6306nm ப்ராசருங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4GB 6GB 8GB அப்படின்னு வேரியன்ஸ் இருக்குது. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 128GB and 256GB அப்படின்னு சொல்லிட்டு வேரியன்ஸ் இருக்குது. OS எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். OS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 14 வருது. ஸோ இதிலே ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5100, அதாவது 5100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 4GB ரேம், 1GB நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காட்டுது. 1GBலேருந்து 4GB வரைக்கும் நீங்கள் வந்து மெமரியிலேருந்து ரேமை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் உங்களுக்கு மிட் செக்மெண்ட்டில் சூப்பரான ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 13 MP பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரா ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து 4K வீடியோஸ்லாம் ஷூட் பண்ண முடியாது. 1080p வீடியோஸ் மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பட்டன் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தா தெரியவே தெரியாது, நார்மலான பட்டன் மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக், பர்பிள் இது மாதிரி கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 45 watts ஒயர் சார்ஜர் இருக்குது. அதுவும் நம்ம பார்த்தோம் 0 to 50 பார்த்தீங்கன்னா 30 minutes சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் Oppo A3X 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல். அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன வேணும், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும், அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமராஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து 1080p வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது கிளியராக தெரியும். அதே
நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா IP54 ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மழை பெய்யும் போது டக்குன்னு ஏதாவது ஆயிரமா அப்படின்னு பயப்பட வேணாம். நீங்கள் வந்து ஒரு சின்ன மழை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபோன் நனைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னே வீட்டுக்கு வந்துடலாம். இது மாதிரி பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் நீங்கள் ஒரு ஃபோனில் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த 12,499 ரூபாயிலேயே. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5100 mAh கொடுத்துருக்காங்க. ஹைலைட்ஸாக இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிரேட் ஷாக் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் நீங்கள் கீழே போடுவீங்க, கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டீங்க, இல்லைனா நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,499 ஸ்டார்ட் ஆகுது. 4GB and 64GB மெமரி இருக்கக்கூடிய வேரியண்ட். நம்ம கிங் மொபைல்ஸில் எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.